ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் வடமாகாணம் பாரிய அபிவிருத்தியை நோக்கி நகர்கிறது என வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றின் ராஜதந்திரிகளை வரவேற்று யாழ் நிலைமைகள் தொடர்பாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2009 ஆண்டு 3,53,301 மக்கள் இடம்பெயர்ந்த போது 30 மீள்குடியேற்ற கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது 2 இல்லங்களில் மாத்திரம் 6,556 பேர் மீள குடியேறப்பட வேண்டியிருக்கிறார்கள். வடமாகாணம் கல்வி, சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி ஆகிய துறைகளில் பல்வேறு வகையில் வளர்ச்சி கண்டு வருகிறது. கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் வடமாகாணம் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளது. கணிதத்துறையில் யாழ் மாணவன் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோன்று ஏனைய துறைகளிலும் மற்ற மாணவர்கள் பாராட்டக்கூடிய அளவு திறமைகளை வெளிக்காட்டியுள்ளனர். வடமாகாணத்தில் குறிப்பிட்ட அளவு பாடசாலைகள் மீள இயங்கவில்லை. அதனை மீள இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். முன்வழி சிறார்களுக்கு சரியான அடித்தளத்தை போடுவதற்கு ஏற்ப முன்வழி ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்கி வருகிறோம். சுகாதாரத்துறையில் பல வைத்தியசாலைகளின் கட்டடம் புனரமைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி வைத்தியசாலை சிறந்த வைத்தியசாலையாக புனரமைக்கப்பட்டு மிளிர்கிறது. டெங்கு நோயின் இறப்பு 2009 ஆண்டு 35 காணப்பட்டது. 2015 25 சென்ற வருடம் 7 இறப்பு மட்டுமே நிகழ்ந்துள்ளது. பல வைத்தியசாலை கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கூட்டுறவுத்துறை வளர்ச்சி கண்டு வருகிறது. சிறு கைத்தொழில் முயற்சி மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விவசாயத்துறையும் வளர்ச்சி கண்டு வருகிறது. பால் உற்பத்தி, முட்டை உற்பத்தி மற்றும் நெல், தானிய வகைகள் வளர்ச்சி கண்டுள்ளன. வீதிகள், புகையிரத பாதை அமைப்பு வேலைகள், உள்ளூர் வீதிகள், பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி கண்டு வருகிறது. இரணைமடு குளம் மூலம் யாழ் குடாநாட்டிற்கான குடிநீர் வழங்கப்படவிருக்கிறது. இவை போன்றவற்றின் அபிவிருத்தி தொடர்பாகவும் வடமாகாண ஆளுநர் விவரமாக மேலும் விளக்கம் கொடுத்தார். இந்த சந்திப்பில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் ராஜதந்திரிகள் கலந்து கொண்டனர். அல்ஜீரியா, பெனின், மியான்மர், சைப்ரஸ், செக் குடியரசு, ஜோர்ஜியா, கானா, கசகஸ்தான், கென்யா, நமீபியா, நைஜீரியா, போலந்து, உகண்டா, உக்ரைன், ருவாண்டா ஆகிய நாடுகளின் ராஜதந்திரிகளும் பாலஸ்தீனம், சீனா, கியூபா, பங்களாதேஷ், நேபாளம், நெதர்லாந்து, ஈரான், பாகிஸ்தான், பிரேசில், பிரான்ஸ் ஆகியவற்றின் இலங்கைக்கான தூதுவர்களும் கலந்து கொண்டனர். ஆளுநர் தரப்பில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர், ஆளுநரின் செயலாளர்கள், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாநகர சபை முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.